செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றும் சில பாடல்களை கேட்டு மகிழ்வோம். நான் பல இடங்களிலே மயிலாப்பூர் வெங்கடேஸ்வர அக்ரஹாரம் கோவில், திருவத்தியூர், முருகாசிரமம், இப்படி அங்கங்கே கற்று தெளிந்த பாடல்களை நான் இந்த 5 வருடமாக பாடி வருகிறேன். பார்க்கிறவர்களின் எண்ணிக்கை 12, 14, 25 இப்படித்தான் வருகிறது. இது அதிகமாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்ம பலம் பெருகும். ஆன்மாக்களுக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்பதே தெரியாது. அவர்களுடைய கால நேரம் விரயமாகாமல் அவர்கள் செய்யும் தொழிலிலே கண்ணும் கருத்துமாகவும் அது இந்த உடலை இயக்கும். இது தெள்ளத் தெளிந்த உண்மை. பலரும் அருளாளர்கள் திருப்புகழ் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பல சங்கீத பாடகர்கள் கச்சேரிகளில் கூட கடைசியாக ஒரு திருப்புகழ் பாடிதான் முடிப்பார்கள். எப்படி சினிமாவில் டைரக்டருடைய பெயரை கடைசியில் அறிமுகம் படுத்துவார்கள், அப்படி என்றால் அந்த பாடல் பிழை ஏதும் இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு ஆண்டவனால் அனுகிரகிக்கப்படும். அதைத்தான் இதிலே இந்த திருப்புகழ் கேட்பதிலே நமக்கு உண்டான தன்மை. ஆகவே தினமும் பாடும் திருப்புகழை பலரும் கேட்டு 265 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 565 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள். அதை தவிர குழுக்களிலும் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்டு பயன் அடையும்படி வேண்டிக் கொள்கிறேன். முதல் பாடல் ஐங்கரனை ஒத்த மனம் என்று தொடங்குகின்ற பாடல். ஐங்கரனை ஒத்த மன்னம் ஐம்புள்ளம் அகற்றி வள்ளர் அந்தி பகலற்ற நினைவருள்வாயே. அம்புவி தனக்குள் வள்ள செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு தூதிக்க மன்னம் அருள்வாயே. அம்புவி தனக்குள் வள்ள செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு தூதிக்க மன்னம் அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற
சந்திர வெள்ளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கண்ணப்பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரமபிதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என்னுற்ற மன்னம் உன்றனை நினைத்தமைய அருள்வாயே. மண்டலிகரப்பகளும் வந்த சுபரட்சை புரி வந்தனை சுபுத்தியினை அருள்வாயே. கொங்கிலுயிர் பெற்று வள்ளர் தென்கரையில் அப்பரருள் கொண்ட முடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனன வெற்றி பெரு கொங்கணகிரிக்குள் வள்ளர் பெருமாளே. கொங்கணகிரிக்குள் வள்ளர் பெருமாளே. அடுத்த பாடல். இந்த பாடல் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டு முருகரிடம் மன ஒருமைப்பாடோடு வேண்டி நின்றால் வேண்டிய போதடியர் வேண்டிய போகமது வேண்டிய வார்தவும் பெருமாள் அல்லவா அவர் அனுகிரகம் பண்ணுவார். இந்த பாடலை பாடி பலரும் தங்களுக்கு சந்ததிகளை நற்சந்ததிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஜகமாயை ஒற்றென்னக வாழ்வில் வைத்து திருமாது கர்ப்பமுடலூரி. ஜகமாயை ஒற்றென்னக வாழ்வில் வைத்தன் திருமாது கர்ப்பமுடலூரி. தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி. தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி. மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேர்புயத்தில் உறவாடி. மடி மீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேனும். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேலணைக்க வருணீதா. முதுமாமறைக்குள் ஒருமா பொருட்கொன் மொழியே உரைத்த குருநாதா. தகையாதெனக்குன்னடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே. தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே. அடுத்த பாடல். நோய்கள் நம்மை தீண்டாமல் இருப்பதற்காக திருத்தணியில் அருணகிரிநாதர் அருளி செய்த இருமழு ரோகம் என்ற பாடல். இருமழு ரோகம் முயலகன்வாதம் எரிகுணநாசி விடமேனி. இருமழு ரோகம் முயலகன்வாதம் எரிகுணநாசி விடமேனி. இழிவு விடாத தலைவழி சோகை எழுகல மாலை
இவையோடே பெருவயிரிலை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படிவுணத்தாள் தந்தருள்வாயே. வருமொரு கோடி அசுரற்பதாதி மடிய அநேக இசை பாடி வருமொரு கால வயிரவராட வடி சுடர் வேலை விடுவோனே. தருநிழல் மீதில் உரைமுகிலூர்தி தரு திருமாதின் மணவாள ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே. திரு தனிமலை மேவும் பெருமாளே. நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படிவுணத்தாள் தந்தருள்வாயே. திரு தனிமலை மேவு பெருமாளே. அடுத்த பாடலும் நோய்கள் தீர்ப்பதற்கு உண்டான மந்திர பாடலாகவே இவை கருதப்படுகின்றன. இலையுறங்குளிர்வாதமெனும் பல நோய்கள் வளைந்தர இளையாதே ஈடுபடும் திருக்கூடு புகுந்திடு காடு பயின்றுயிர் இழவாதே. முளையெலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடுந்தடல் முழுகாதே. மூலம் எனும் சிவயோக பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே. வாளை நெருங்கிய வாவியிலும் கையல் செயல்கள் மருந்திட வளைப்பீரா. வாகை துதைந்தனி கேதகை மங்கிட மோதி வெகுண்டில மதி தோயும். பாலை நறுங்கமல் பூக வண்ணந்தனில் சாடி நடுங்கடல் கழிப்பாயும். பாகை வள்ளம் பதிமே விவளம் செறி தோகை விரும்பிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.